2025 ஆனி மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மகர ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக ஆனி மாதம் முழுவதுமே அமையப் போகுது அப்படிங்கிறது ஆச்சரியமான உண்மை. தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, அல்லது நமக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா, அல்லது நாமளும் இந்த உலகத்தில் ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளோடு பல்வேறு கவலையோடு இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு தகரத்தை கூட தங்கமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமையோடு இந்த ஆனி மாதம் முழுவதும் அமைது அப்படிங்கிறது உண்மை. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட 6ஆம் இடத்துல ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஆமாங்க, 2025 வரப்போற ஆனி மாதத்துக்கு 12 ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதாவது 2025 ஜூன் 15ஆம் தேதி முதல் 2025 ஜூலை 16ஆம் தேதி வரை இருக்கிற 12 ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 2025 ஆனி மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். அதாவது 2025 ஜூன் 15ஆம் தேதி முதல் 2025 ஜூலை 16ஆம் தேதி வரை மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக ஆனி மாதம் முழுவதுமே அமையப் போகுது அப்படிங்கிறது ஆச்சரியமான உண்மை. தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, அல்லது நமக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா, அல்லது நாமளும் இந்த உலகத்தில் ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளோடு பல்வேறு கவலையோடு இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு தகரத்தை கூட தங்கமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமையோடு இந்த ஆனி மாதம் முழுவதும் அமைது அப்படிங்கிறது உண்மை. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட 6ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கிறது மிக மிக நன்மை, அளப்பரிய நன்மை அப்படின்னு சாஸ்திர ரீதியான வகையில் உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்குது. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்துன்னு வைங்களே, அது லட்சுமி ஸ்தானமாக மாறக்கூடிய அம்சத்தை அந்த ஜாதகம் அமையுது. அந்த வகையில் அந்த 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சாதாரண வெற்றின்னு சொல்ல முடியாது, அசாதாரணமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது, சங்கடம் அப்படிங்கிறது, எதிரி அப்படிங்கிறது நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் தகுதிக்கு பல்வேறு வகையில் உயர்ந்த ஒரு பெரியாள் கிட்ட, ஒரு பெரிய மனுஷால் கிட்ட நம்ம தேவையில்லாத எதிர்ப்பை சம்பாரிச்சோம்னு வைங்களே, அவரை எப்படி சமாளிக்கிறது? அவர்கிட்ட போய் மன்னிப்பு கூட கேட்க முடியாது. அவரை எதிர்த்து எப்படி ஜெயிக்க முடியும்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக அவரை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய சமயோசித புத்தி அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதன் காரணமாக சதா நேரமும் கதா நாயகனாக திகழக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆனி மாதம் முழுவதும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குது. ஒன்று மனோகாரகன் சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறது. உங்களுக்கு நீங்களே அடுத்து வரக்கூடிய காலங்களில் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பகம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இதுவெல்லாம் சின்ன சின்ன சலனங்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய திறமைகள் எல்லாமே மறைமுகமாக கவனிக்கப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சாதாரண உத்தியோகத்தில் கூட நமக்கு நன்மை இருக்காதோ, நமக்கு நல்லது நடக்காதோ, நமக்கு முதன்மையான தகுதி கிடைக்காதோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்களை முழுமையாக கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தில் அந்த நிர்வாகத்தில் உங்களுக்கான தகுதிகள் மறுக்காமல் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப் போகுது. கடந்த காலங்களில் கடன் வாங்கி கவலைப்பட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அழகு நிலையம் போகாமலேயே அழகாக தெரியக்கூடிய வாழ்க்கை என்ற விஷயத்தை வடிவமைக்கக்கூடிய, தன்னுடைய உடல் ரீதியான வகையில் தன்னுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் மூலமாக வாங்கி வரவழைக்கக்கூடிய, மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய மாதமாக மகரம் ராசிக்கு ஆனி மாதம் அமையும். சிறப்பு சார். ஸோ மகர ராசி நேயர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறத கேட்டு ரொம்ப நன்றி சார். இதை தொடர்ந்து நிறைய பேருக்கு கண் திருஷ்டினால பல பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வியாபாரத்தில் ஏற்றம் இருந்திருக்காது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு போயிட்டுருக்கும். அவங்க நிம்மதியாக ஒரு விஷயம் நம்ம செய்கிறோங்கிறத ஒரு இடத்துல போஸ்ட் போட்டால் கூட அதில் பிரச்சனைகள் வரும். ஸோ கண் திருஷ்டிலேருந்து விடுபட நம்மளோட குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்?
பொதுவாகவே ஒருவருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி இரத்த கொதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னா அதை பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் கண் திஷ்டி அப்படிங்கிறது எந்தவித கருவியாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத உண்மை. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமே அப்பட்டமாக தெரியக்கூடிய அமைப்பு இந்த கண் திஷ்டிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. கருவிகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியாத இந்த கண் திஷ்டி உங்களுக்கு உங்களே கண்டுபிடிக்க முடியும். எந்த மாதிரி? நீங்கள் எவ்வளவு நல்ல முறையில் தூங்கினாலும் தேவையில்லாத கண் எரிச்சல் இருந்துகிட்டு இருக்கும், தேவையில்லாத உடம்பு டயர்டு இருந்துகிட்டு இருக்கும், தேவையில்லாத உடல் வலி இருந்துகிட்டு இருக்கும், தேவையில்லாத உடல் சோர்வு இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இருந்திருக்கும். இதற்கு போய் நீங்கள் பரிசோதனை பண்ணின்னு வைங்களே, மருத்துவ டெஸ்ட்டில் எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கண் திஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. எதனால்? இந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கண் திஷ்டி அப்படிங்கிறது எந்த நேரத்தில் யார் பார்க்குறாரு எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த நேரமாக இருந்தாலும் சதா நேரமும் முக்கணமும் எக்கணமும் நற்கணங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட, அதாவது தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய மந்திரங்கள் மூலமாக பூஜிக்கப்பட்ட, எல்லா கணங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய நற்கணங்களாக அமையக்கூடிய மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய இல்லத்தில் இருந்தது அப்படின்னா அடுத்தவங்க உள்ளத்திலிருந்து வரக்கூடிய கண் திஷ்டி காணாமல் போகும் அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப நன்றி சார். ஸோ 2025 ஆனி மாதம் மகர ராசிக்கு ரொம்ப மகிழ்ச்சியான மாதமாக இருக்குன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குலதெய்வ விருட்சம் எவ்வளோ உதவியாக இருக்குன்றதையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள், குறிப்புகள், பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.